வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புகள் என்ன பார்க்க போகிறோம்னா, தாந்திரிக முறையில் எப்படி வசியம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முறையை நான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். கை மேலே பலன் கொடுத்த முறை. சரிங்களா? இந்த முறையை யார் வேணால் பண்ணலாம்ப்பா. நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர் பண்ணும்போது வெகு சீக்கிரம் பலன் தரும். சரிங்களா? அனுபவம் இருக்க மாந்திரியர்கள் இதை பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கொடுக்கும். ரிசல்ட் உங்களுக்கு குயிக்காக இருக்கும். சரிங்களா? இந்த தாந்திரிக வசிய பிரயோகத்தை ஒரே ஒரு மூலிகை கொண்டு தான் பண்ணணும். சரிங்களா? அது என்ன மூலிகைனா சோற்று கற்றாழை. சரிங்களா? நம்ம கிராமப்புறங்களில் இருக்கும். இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மூலிகை இருக்குது. சரிங்களா? கற்றாழை மூலிகை எல்லார் வீட்லேயும் இருக்குது. இந்த ஒரு மூலிகை மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? இது காதலி கணவன் மனைவி மட்டும் பண்ணணும்லாம் கிடையாது. சரிங்களா? நண்பர்களுக்கு பண்ணலாம். குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கணுமா அவங்களுக்கு பண்ணலாம். இந்த பிரயோகத்தை தனிப்பட்ட ஒரு நபர் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். உங்களை சுற்றி ஒரு ஆட்கள் கூட்டம் எல்லோரும் உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷனாக பேசுவாங்க. சரிங்களா? ஏன்னா இது ஒரு மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறை. அதனால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு ஆட்கள் கூட்டம் உங்கள்கிட்ட எரிஞ்சு விழுறவங்க எப்போதும் நல்லா பேசுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் பேச்சு தான் அதில் கொஞ்சம் எடுபடும். சரிங்களா? அந்த மாதிரி முறை தான். இந்த கத்தாழையை பௌர்ணமி நாள். சரிங்களா? பௌர்ணமி நாள் தான் இந்த கத்தாழையை பறிக்கணும். ஏன்னா கத்தாழைங்கிறது மோகினி அம்சம் கொண்ட மூலிகை. சரிங்களா? மனிதர்கள் மட்டும் கிடையாதுப்பா. மனிதர்கள், தேவர்கள், விஷ ஜந்துக்கள், பூச்சி இது கூட இந்த மூலிகை வசியம் பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது. சரிங்களா? என்னோடய குரு சில விஷயங்கள் இந்த மூலிகையை பற்றி ஆரம்ப காலத்தில் என்கிட்ட சொன்னார். சில மூலிகை வனாந்தர காடுகள்லாம் ஒரு சில விஷ ஜந்துக்கள், பூச்சிகள் இதெல்லாம் இது பண்ணும்போது இந்த ஒரு மூலிகையை வசியம் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா? அப்போ குருமார்களுக்கு தேவையான இது அதாவே இந்த மூலிகையோட மயங்கி இருப்பிடத்தை நோக்கி வரும். சரிங்களா? அப்போதைக்கும் அந்த இதை எடுத்து மைமுறைகள், மாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த மாதிரி பிரயோகம் பண்ணது கிடையாது. ஆனால் குருமார்கள் நமக்கு சொன்ன முறை. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கற்றாழைக்கு சக்தி உண்டு. சரிங்களா? இன்னும் வரைக்கும் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வீடுகளில் நிலவாசலில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இதில் குலதெய்வம் ஆகர்ஷணம் பண்ணும், தெய்வங்கள் ஆகர்ஷணம் பண்ணும், கந்திஷ்டியை போக்கும், சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மூலிகை தான் கற்றாழை. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி மூலிகையை வச்சு வசியம் பண்ணும்போது ரிசல்ட் குயிக்காக தெரியும். சரிங்களா? இதை விட்டுட்டு போன காதலன் காதலி இருக்கிறவங்க நீங்கள் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணி இந்த தாயத்தை நீங்கள் கழுத்தில் போட்டாலும் சரி, கையில் அணிஞ்சாலும் சரி, ஒரு அதிகபட்சம் 21 நாளில் அவங்களாவே உங்கள் மேலே ஒரு செக்ஷுவல் அஃபெக்ஷன் அதிகமாக ஒரு மோகம் கொள்ளுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் ஜெண்டர் இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் உங்கள் மேலே ஒரு அதிகமான ஒரு மோகம் கொள்ளுவாங்க. இந்த நட்பு ரீதியாக குழந்தைங்க இவங்க இந்த மாதிரி நபருக்கு உங்கள் மேலே ஒரு அதிக அளவு ஒரு அன்பு இருக்கும். நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவரான மூலிகை தான் கற்றாழை. சரிங்களா? நான் இவ்வளோ சொல்கிறேன். இந்த கற்றாழைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. சரிங்களா? ஏன்னா இன்ன வரைக்கும் நடைமுறையில் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய முறை தான் இந்த மோகினி பிரயோகம். ஏன்னா எளிய முறை தான். சரிங்களா? ஏன்னா பௌர்ணமி நாளில் இந்த கற்றாழையை ஆயுதத்தை வச்சு எடுக்காமல் அப்படியே பிடுங்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை பெண் அம்சம் கொண்டனால சாபமும் இருக்குது, தீட்டும் இருக்குது. சரிங்களா? அதை எப்படி போக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ சாபம் நீங்கள் போக்கணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கு காவேரி ஆற்றிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு குடுவையில் தண்ணி எடுத்து 18 சித்தர்களை மனசார வேண்டி ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை 108 திருப்பு ஜபம் பண்ணி அந்த மூலிகையை சுற்றி 3 திருப்பு தெளிங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சாபங்கிறது உடனே விலகும். சரிங்களா? ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. ஆனால் இந்த முறை எளிய முறை. சரிங்களா? இதையும் நீங்கள் பண்ணலாம்.
இப்போ தீட்டு வந்து நீங்கள் இந்த மூலிகைக்கு தீட்டும் இருக்குது. தீட்டு வந்து நீங்கள் எப்படி விளக்கணும் அப்படின்னா, அதே நீரில் கஸ்தூரி மஞ்சள், சரிங்களா, கஸ்தூரி மஞ்சளை நல்லா கரைச்சி அந்த மூலிகை மேலே ஊற்றுங்க. சரிங்களா, இப்படி நீங்கள் ஊற்றும்போது அந்த மூலிகை வந்து தீட்டு சாபம் எதுவுமே இருக்காது. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதோட ஆணி வேர் அறாமல் எடுத்து அந்த வேரை மட்டும் எடுத்துட்டு உங்கள் பூஜை அறையில் வைங்க. ஒரு வாழை இலையை வச்சு அந்த அந்த மூலிகையை வைங்க. சரிங்களா, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் மருந்து கடையில் ஒரு காப்பர் தகடு, செப்பு தகடு வாங்கிக்கோங்க. சரிங்களா, வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சுத்தி பண்ணுங்கள். சுத்தி பண்ணிவிட்டு ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை அதில் எழுதுங்க. சரிங்களா, எப்படி எழுதணும்னா, ஓம் ரீங் இன்னார், நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்கன்னா அந்த பெண்ணோட பேர், ஆணை விரும்புகிறீங்கன்னா ஆணோட பேர். சரிங்களா, அவங்களோட பேரை எழுதிட்டு இன்னார் வசி வசின்னு எழுதுங்க. சரிங்களா, எழுதி அந்த எந்திரத்தை உங்கள் பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பூலத்தில் சுத்தமான விபூதியை பரப்பி நடு மத்தியில் இந்த எந்திரத்தை வைங்க. சரிங்களா, எந்திரத்தை வச்சு அந்த எந்திரத்திற்கு மேலே நீங்கள் கற்றாழை மூலிகை பறிச்சிங்க இல்லையா, அந்த மூலிகையை வைங்க. இந்த கற்றாழை மூலிகை வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சரிங்களா, கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு கத்தி ஆயுதம் இல்லாமல் கையில் பறித்து வைங்க. சரிங்களா, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 உரு கொடுங்க. இது வந்து எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னா 11 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். சரிங்களா, 11 நாள் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு இந்த மூலிகை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எந்திரத்தையும் இந்த மூலிகையும் ஒன்றா இது பண்ணி வெள்ளி தாயத்து, சரிங்களா, வெள்ளி தாயத்துன்னு சொன்னோன்னா வாங்காமல் இருக்காதீங்க. 400 500 தான் வரும். சரிங்களா, வெள்ளி தாயத்து வாங்கி அந்த தாயத்துக்குள்ளே அடைங்க. தாயத்துக்குள்ளே அடைச்சி வடது மணிக்கட்டில் கட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கழுத்தில் போடுங்க. சரிங்களா, எந்த கலர் கயிறில் கட்டணும்னா சிவப்பு வர்ண கயிறில் கட்டுங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற கயிறில் கட்டுங்க. சரிங்களா, இப்படி நீங்கள் பண்ணி குறிப்பிட்ட ஒரு 21 நாள் 48 நாளுக்குள்ளேயே சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்களோட வசம் வந்துடுவாங்க. சரிங்களா, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. எந்த நபருக்கு பிரயோகம் பண்ணீங்களோ அவங்க முழு சக்தியோட உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சர்வஜன மக்களுமே உங்களுக்கு வசியமாவாங்க. சரிங்களா, நீங்கள் போகிற காரியம் எல்லாம் வெற்றி, ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, நான் அதனால தான் ஆரம்பத்தில் இந்த மூலிகையை பற்றி நான் அவ்வளோ சொன்னேன். ஏன்னா இது ஒரு மோகினியை வச்சு பண்ணுறனால ரொம்ப பவராக இருக்கும். அது இல்லாமல் இதோட மோகினி அம்சம் கொண்ட மூலிகை. சரிங்களா, உங்களுக்கு வந்து வெற்றி வந்து 8 திக்குலேயும் இருக்கும். இந்த பிரயோகத்தை வந்து தாராளமாக வீட்டில் இருக்க பெண்கள் கூட பண்ணலாம். சரிங்களா, இதை பண்ணி நீங்கள் இது பண்ணிவிட்டு வாங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பூஜை செய்யும்போது உங்களுக்கு இரவு வேளையில் ஆண்கள் பண்ணுற பட்சத்தில் காம சிந்தனைகள் அதிகமாக வரும். தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தீட்டுப்படும். சரிங்களா, இந்திரம் வரும். அதை கண்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். சரிங்களா, இப்படிலாம் வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பூஜை செய்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, வழக்கம் போல் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் செய்யுங்க. சரிங்களா, ஆனால் இந்த பூஜை செய்கிற நாட்களில் வந்து மது மாது சூது எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு வேளை உணவு உண்ணக்கூடாது. சரிங்களா, ஒரு வேளை விரதம் இருந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். சரிங்களா, பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி கணக்கு வந்தோடனே நீங்கள் முடிச்சிடுங்க. சரிங்களா, அதிக ஊர் கூட கொடுக்கலாம்ப்பா, இத்தனை நாளில் தான் முடிக்கணும்லாம் கிடையாது. 11 நாள் தான் பண்ணலாம் கிடையாது, 21 நாள் கூட பண்ணலாம். சரிங்களா, சில பேரெல்லாம் ரொம்ப பவராக வேணும்னா பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் நீங்கள் மந்திரம் கொடுங்க. சரிங்களா, ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணும். வளர்பிற புதன்கிழமை இதை தொடங்கலாம். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வசியத்துக்கு ரொம்ப உகந்தது. சரிங்களா, அதனால தான் பௌர்ணமி சொல்கிறது. நீங்கள் தாராளமாக இந்த பிரயோகத்தை பண்ணி பாருங்கள். எதுவும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா, ஏன்னா அதிகப்படியான மோகத்தையும் இது ஏற்படுத்தும். சரிங்களா, செக்ஸுவல் தாட்டையும் அதிகமாக ஏற்படுத்தும். இந்த பூஜை பண்ணுற உங்களுக்குமே இந்த பூஜை செய்யும்போது அதிகப்படியான காம சிந்தனைகள் கொடுக்கும். சரிங்களா, உங்களுக்கு நான் ஒரு
வெகு சீக்கிரம் பலன் தெரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பெரும்பாலும் இது யாருக்கும் தெரியாத விஷயந்தான். என்ன அப்படின்னா, அஷ்டகர்மங்கள் 8 விதமான அஷ்டகர்மங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு எதிரியை மாரணம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆக்ரோஷத்தோட அந்த இரத்த வெறியோட பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம அனுப்புகிற ஏவல் வெறியாட்டம் ஆடும். அதே மாதிரி ஒரு வசியமோ மோகனமோ அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. உங்களுக்கு எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் மோகனம் பண்ணுறீங்கன்னா, அந்த பெண்ணை ஒரு இதாக பாவித்து நீங்கள் மனசார கொஞ்சம் இது பண்ணுங்கள். வசியம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க தன்னை நோக்கி வர மாதிரியும் தன்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவங்க சிந்தனையாகவே பண்ணுங்கள். சரிங்களா? மனசு ஒருநிலைப்பட்டால் மாந்திரியம்லாம் எம்மாத்திரம் ஈஸியாக பண்ணலாம். மனசை ஒருநிலைப்படுத்துகிறது தான் இங்கே விஷயம். தியானம் அடிப்படையாக பழகிட்டுக்கோங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக பலன் தரும் இந்த மாதிரி வசிய பிரயோக முறை. சரிங்களா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு இது பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நம்ம வசிய பிரயோகம்லாம் தெரியும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.